Good morning students. I am Vetricheli from Chemistry Simplified Tamil. இப்போ நான் இன்னைக்கு எய்ம்ஸ் உடைய 2003 கொஸ்டின் ரிடாக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஸ்டடியில் இருந்தப்போ அவங்க இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டீச் பண்ண சொன்னாங்க. இப்போ அதை பார்க்கலாம். ஸோ 2003 அப்படிங்கிறதால டெஃபினட்டாக இதுக்கப்புறம் நீட்டில் இந்த கொஸ்டின் வரவே இல்லை. ஆனால் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். 2025 இந்த கொஸ்டின் வரும், அப்படி இல்லைன்னா 26 வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னா என் பேரை மாற்றுங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ் பேரை மாற்றுறேன்ட்டு இருக்காங்க. ஐ எம் வெரி ஷூர் ஆன் மீ டெஃபினெட்லி வி வில் கெட் திஸ் கொஸ்டின் 25, அப்படி இல்லைன்னா 26 நிச்சயம் இருக்கும். நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் த கொஸ்டின்? MnO4 2- 1 mole in neutral aqueous medium disproportionate to give. அதாவது MnO4 2- ஃபஸ்ட்டுடைய அதை இது நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. MnO4 2- அப்படின்னா இட் இஸ் பொட்டாசியம். That is manganate, not potassium. Need not to be potassium. It is manganate. 2- அது சார்ஜ் பாருங்கள், manganate. அதில் ஒரு மோல் நியூட்ரல் அக்வஸ் மீடியத்தில் என்ன ஆகுதுன்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ஆகுது. டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக அதில் இருக்கிற மேங்கனீஸ் ஆக்சிடேஷனும் ஆகுது, ரெடியூஸும் ஆகுது. அப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறது 2.3 mole of MnO4-. That is for MnO4-, it is the permanganate. ஓகே, தட் இஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டில் ஆக்சிடைஸ் ஆகுது, அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 1/3 mole of MnO2. ஸோ அதுக்கு மாதிரி உனக்கு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆர் கிவன். ஓகேவா? இப்போ நம்ம சி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் ப்ராடக்ட்னு முடிவு பண்ணியிருக்கோம். கீழே இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது Mn2O7. அதை நான் எடுத்துக்கல. அது என்னென்னா அது ஹைலி நாட் ஸ்டேபிள். அதனால் அதை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் ப்ராடக்ட் அப்படின்ட்டு அந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். எழுதிட்டு அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கேன்னா, ஹியர் ஃபஸ்ட்டு whenever you are identify the question is the disproportionation reaction, you have to write the reactants 2 times. அதாவது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் தெரிஞ்சிருச்சுன்னா இதை நீங்கள் 2 வாட்டி எழுதுங்க. எழுதிட்டு now you are writing the product MnO4- and MnO2. இவ்வளோ தான். இதுக்கு அடுத்து உங்களுடைய ஒர்க் என்னென்னா ஆக்சிடேஷன் நம்பரை கால்குலேட் பண்ணுங்கள். This we know it is the 4 × 2 6s, 4 × 2 8, 8ல 2 போச்சுன்னா 6. இந்த மேங்கனீஸ்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் 6, இந்த மேங்கனீஸுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +6. இப்போ இந்த மேங்கனீஸ்க்கு 4 × 2 8, 8 - 1 it is +7. இங்கே ஒரு ஆக்சிஜனுக்கு 2 ஆக்சிஜன் -4. அப்போ இந்த மேங்கனீஸுக்கு it is +4. இப்போ நான் எல்லாத்துலேயுமே மேங்கனீஸோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, now you can see children here this is இந்த மேங்கனீஸ்லேருந்து இந்த மேங்கனீஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, இந்த மேங்கனீஸ்லேருந்து இந்த மேங்கனீஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படி நம்ம எடுத்துப்போம். அப்போ we will write as the n factor. What is n factorனா ரெடாக்ஸை பொறுத்த வரைக்குமே n factor வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன்னா the change in oxidation number. இப்போ பாருங்கள், இது ஒரு மேங்கனீஸ். அப்போ what is the number changes? Oxidation number 64. So change in oxidation number is 2. So n factor 2. இப்போ அந்த n factor 2வை கொண்டாந்து இதுக்கு முன்னாடி போடணும். நல்லா கவனிங்க. எதோடைய இதோ அதை கொண்டாந்து அடுத்ததில் போடுறீங்க. இப்போ இதோடைய சேஞ்ச் இன் n factor பாருங்கள், 6 × 7. ஸோ நம்பர் இஸ் 1, டிஃப்ரெண்ட் இஸ் 1. அப்போ அதை கொண்டாந்து இதில் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் யூ ஆர் ரைட். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபையிங் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன். ஒன்ஸ் நீ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா ஹியர் யுவர் ரியாக்டன்ஸை நான் 2ஆக பிரித்து எழுதுறேன். இன்னொரு சப்ளை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ஒன்றா வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை நான் முடிஞ்சால் நாளைய கிளாஸில் போடுறேன். ஸோ இன்றைக்கி ரியாக்டன்ஸை 2 வாட்டி எழுதுகிறோம் பிகாஸ் இட் இஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன். பிரித்து போட்டு எழுதுனா தான் நம்மளால் n ஃபேக்டரை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த n ஃபேக்டரை what we are identifying is 1. அதை அடுத்த நம்பருக்கு போடுங்க. இந்த n factor different, that is called different in oxidation number. 6 4 different அதை இங்கே போடுங்க. இதுக்கு அடுத்தது நீ என்ன பண்ணீங்கன்னா நல்லா கவனிங்க. என்ன n factor இது பண்ணியிருக்கோ அந்த இதை பேலன்ஸ் பண்ணி. இப்போ இது 2 மேங்கனீஸ்னால் இந்த இடத்துல 2 மேங்கனீஸ் போடு. in these 2 number you should not change. You have to follow based on this one should be accordingly balancing. ஸோ 2 போட்டாச்சு. ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த மேங்கனீஸ் 1, இது 1. ஸோ அப்போ இவங்க 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணுறீங்க, இது 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதிலேருந்து அவங்க ப்ராடக்ட் எவ்வளோ, ஹவு மெனி மோல்ஸு கொஸ்டின் வந்து பாருங்கள்.
this one you should get 1 mole of that compound disproportionate. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா now I am rewriting that 2 plus 1 3 MnO4 2 minus disproportionate to give 2 MnO4 minus plus what is this written is MnO2. இப்போ 3க்கு இவ்வளோனா I want 1. அப்போ divide by 3 divide by 3 divide by 3. So what is the answer is this is getting 1 and this one MnO4 is 2 by 3. இது வந்து 1 by 3. So MnO4 minus 2 by 3 and this is 1 by 3. இதுதான் அதே ஆன்சர். இப்போ இதை நான் ஃபர்தராக என்ன கொடுத்துருக்காங்க நியூட்ரல் மீடியம் அப்படிங்கிறதுல ஸ்டாக்கியோமெட்ரி உனக்கு இந்த இடத்துல ஏபிசிடி அது மாதிரிலாம் கொடுத்துருந்தா தான் நீ அதை எடுத்துகிட்டு போய் இப்போ கம்ப்ளீட் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு கம்ப்ளீஷன் ஆஃப் ரியாக்ஷனே தேவையில்லை. என்ன ப்ராடக்ட்ஸ் ஒரு மோலுக்கு கிடைக்குங்கிறது மட்டும்தான். அப்போ நீ என்ன செய்ய வேண்டாம்னா கம்ப்ளீட் பேலன்சிங் ஸ்டாக்கியோமெட்ரி கேட்டால் மட்டும் பண்ணுங்கள். அதர்வைஸ் யூ நீட் நாட் டு. தேங்க்யூ சில்ட்ரன். பி என்தூசியாஸ்டிக்.